அவனுக்கு உதறுது, அவனால ஒண்ணுமே முடியல. கால் இடுப்பு நரம்பி அது கட் ஆயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு கேட்காத மாதிரி போறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை இருந்தே இருக்குது. கர்த்தர் அருள்வார். 12 சீஷர்களை இந்த உலகத்திலே 12 சீஷர்களை தாங்க தெரிந்து கொண்டாங்க. இந்த வெங்கடேஷ்புரத்துல உங்களை தான் கர்த்தர் இன்னைக்கு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தெரிந்து கொண்டாருன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும் தெரியுங்களா? கர்த்தருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை செழிப்பா இருக்குமா? எப்பவுமே தண்ணி இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். தங்காத போற இடத்துல வறண்ட நிலம் கூட இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஆகாரம் கிடைக்காது, தங்கறதுக்கு கூட வீடு கிடைக்காது. ஆனா கர்த்தருக்கு இவன் கீழ்படியில தண்டனை உடனே அந்த கை எழுந்து செவுத்துல எழுந்தின உடனே அவனை இடுப்பு வெளிக்கிடுச்சு, அந்த நரம்பே விட்டுடுச்சு, கால் ரெண்டும் பின்னிடுச்சு, முட்டி பின்னிடுச்சு. அவருடைய குமாரனாகிய பெல்சத்தார் என்னும் நீரோடவன் நீரோ என்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் உன் இருதயத்தை நீ தாழ்த்தவில்லை. கர்வத்துல அடைஞ்சான்னு சொல்றான் தானியேல். இது கர்த்தரோட எல்லாமே தெரிஞ்சும் உன் இருதயத்தை தாழ்த்தவில்லை. கடினமா கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. பரலோகத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினேன். யார? ஆண்டவர் இருக்கிறார், நம்மளை படைத்த கர்த்தர் இருக்கிறார் என்று தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம்? இந்த கொஞ்ச நாள் 60 வயசோ 100 வயசோ என்ன ஆட்டம் போடுறோம் நம்ம. நான் தான் இந்த உலகத்துல என்ன மாதிரி யாரும் இல்லை. இந்த உலகத்தை நம்ம ஆடுற மாதிரி நம்ம ஒரு ஆட்டம் ஆடுறோம். எல்லாருக்கும் எனக்கும் தான் சேர்ந்து என்ன ஆட்டம் போடுறோம். இது உண்டில்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சண்டை போடணும். நம்ம நிரந்தரம் கிடையாது. அப்ப கிளீனா அவன் சொல்றான், பரலோகத்துல இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினேன். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளையும், வப்பாட்டி கூட குடிச்சுக்கிறாங்க. ஆண்டவர் பொருளை அசுத்தம் பண்ணிட்டாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்க. கரெக்டா சொல்றாங்க தானியேல், உங்க வப்பாட்டிகளை நீங்க எல்லாம் குடித்தீங்க இல்லையா? திராட்சரசம் குடித்தீர். இதுவும் இன்று தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் கர்த்தரே. நம்முடைய சுவாசம் யார் கையில இருக்குது? கர்த்தரிடத்துல இருக்கிறது. அவர்